ஹாய் ஆல். நம்ம போன வீடியோல பீட்சாவோட எக்ஸாம்பிள் வச்சு லா ஆஃப் டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம லா ஆஃப் டிமாண்டோட டயக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு ரீகேப் தரேன். இப்போ பீட்சாவோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட குவான்டிட்டி டிமாண்டட் வந்து கம்மியாயிரும். அதே பீட்சாவோட பிரைஸ் வந்து கம்மி ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் பீட்சாவோடது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம வந்து டிரைவ் பண்றோம். இப்போ லா ஆஃப் டிமாண்டோட டெஃபினிஷன் என்னன்னா, லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் கீப்பிங் அதர் ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் லா ஆஃப் டிமாண்டோட டெஃபினிஷன். இப்போ நம்ம வந்து லா ஆஃப் டிமாண்டுக்கான டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டேபிள்ல இருக்கிறத இந்த டயக்ராம்ல பிளாட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல குவான்டிட்டி டிமாண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல பிரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, இப்ப பீட்சாவோட பிரைஸ் வந்து 5 ருபீஸா இருக்குன்னா அதோட குவான்டிட்டி டிமாண்டட் 1 தான். இப்போ 5ல இருந்து 4 ருபீஸ்க்கு கம்மி ஆகுதுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 1ல இருந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் 4 ருபீஸ்ல இருந்து 3 ருபீஸ்க்கு வந்து பீட்சாவோட பிரைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா 2 ருபீஸ்ல இருந்து 3 ருபீஸ்க்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிரைஸ் கம்மி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குவான்டிட்டி டிமாண்டட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்றோம்னா, பிரைஸுக்கும் குவான்டிட்டி டிமாண்டட்க்கும் எப்பவுமே இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அதுதான் லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.